அண்ணாமலையுடைய அந்த முடிவு இன்று நேற்று எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. இன்னும் சொல்ல போனால் 2025 ஏப்ரல் 11 அன்னைக்கு தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அருகே வைத்துக்கொண்டு சென்னையில் இருக்கிற ஒரு நட்சத்திர ஹோட்டலில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். 2025 ஏப்ரல் 11. அதுல 2026 சட்டமன்ற தேர்தலை அதிமுகவோடு சேர்ந்து கூட்டணி சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்கொள்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்த மாநிலத்தில், அதாவது தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைவர் என்று அறிவித்தார் அமித்ஷா. ஏப்ரல் 11ஆம் தேதியே மாநில பாஜக தலைவர் என்ற பதவிக்கு வேட்புமனுக்கள் வாங்கப்பட்டன. நயினார் நாகேந்திரன் மட்டும்தான் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். எனவே அவர்தான் பாஜகவின் புதிய மாநில தலைவர் என்கிற அறிவிப்பையும் அமித்ஷா வெளியிட்டார். அது மட்டுமல்ல, அமித்ஷாவுடைய அந்த அவருடைய எக்ஸ் தள பதிவில் அண்ணாமலை பற்றியும் இந்த வார்த்தைகளை குறிப்பிட்டிருந்தார். என்ன சொன்னார்னா, தமிழ்நாடு பாஜக தலைவராக குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அண்ணாமலை செலுத்தியுள்ளார். பிரதமர் மோடியின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதாக இருந்தாலும், கட்சியின் திட்டங்களை கிராமம் கிராமமாக கொண்டு செல்வதாக இருந்தாலும் அண்ணாமலையின் பங்களிப்பு முக்கியமானது. கட்சியின் தேசிய கட்டமைப்பில் அண்ணாமலையின் அமைப்பு ரீதியான ஸ்கில்களை, அதாவது அண்ணாமலையின் அமைப்பு ரீதியான திறன்களை பாஜக பயன்படுத்திக் கொள்ளும் என்று ஏப்ரல் மாதம் 11, 2025 அமித்ஷா அண்ணாமலையோட ஸ்கில்ஸை நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் என்று சொல்லி இன்றோடு 1 வருடம் 1 மாதங்கள் முடிந்துவிட்டன. ஆனால் இப்போது வரை அண்ணாமலை எந்த பதவியும் அளிக்கப்பட்டதாக எந்த தகவலும் இல்லை.